இன்றைக்கு தமிழகத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்ததுன்னா அது அதிமுக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை. ஏப்பா தம்பிகளே, உங்களை எல்லாம் படிக்க வச்சது நாங்க, ஆல் பாஸ் போட்டது நானு. ஆல் பாஸ் போட்டது நானு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் என்ன செஞ்சீங்க? செஞ்சாங்களா? பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி 400 கோடியில் கட்டி கொடுத்த பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி. ஒரே வருஷத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து, ஒரு ஆண்டுல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடைக்கோட்டில் இருக்கின்ற பட்டியலின மக்கள் கூட அற்புதமான சிகிச்சை பெறுவதற்கு அற்புதமான மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு மருத்துவமனை உங்களால் கொண்டாட முடிஞ்சுதா? 6 சட்டக்கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சிகளையும், 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இவ்வளவும் கொண்டாந்து அடித்தட்டில் வாழுகின்ற சாதாரண குடும்பத்தில் வாழுகின்றவர்கள் பட்டியலின மக்கள் அவருடைய குழந்தைகள் குறைந்த கட்டணம். இன்றைக்கு அரசு கல்லூரியில் குறைந்த கட்டணத்தில் இன்றைக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். இன்றைக்கு தமிழகத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்ததுன்னா அது அதிமுக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை. நீ அப்படி ஏதாவது ஒன்றையாவது செஞ்சியா? செஞ்சிருக்காங்களா? ஒரு இன்னொரு கட்சி புதுசாக முளைச்சிருக்குது. ஏப்பா தம்பிகளே, உங்களை எல்லாம் படிக்க வச்சது நாங்க, ஆல் பாஸ் போட்டது நானு. ஆல் பாஸ் போட்டது நானு. ஒரு வருஷம் வீணா போயிட்டு மன குழப்பத்தில் இருந்தீங்க. ஆன்லைன்ல வகுப்பு அதாவது பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு வருடம் வீணா போய்விட்டு மன உளைச்சல் இருந்த மாணவர் மன உளைச்சல் இருந்து மீட்டு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு பிரமாதமா படிச்சீங்க. எல்லாருக்கும் பட்டம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. எங்களை மறக்கலாமா? உங்களுக்கு எவ்வளவு வசதி செஞ்சாங்க எங்களுடைய தலைவர்கள். காலுக்கு காலணி, சீருட விலையில்லா புத்தகம் கொண்டு போறதுக்கு பையை, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், மென்மையான கல்வி கிடைக்க மடிக்கணினி எல்லாம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. இப்படி எல்லாமே வாங்கி அனுபவிச்சுட்டு பலனை கொண்டு போய் அங்க கொடுக்கலாமா? செடி வச்சு மரம் வச்சு தண்ணி ஊற்றி பூ பூத்து காய் காய்த்து பழத்தை வேற ஒருத்தர் பொறிச்சா யார் விடுவா? நியாயமா? யார் கஷ்டப்பட்டு செடி வச்சு மரத்தை பாதுகாத்து வளர்த்தா அவருக்கு தானே அந்த பலன் கிடைக்க வேணும். அதனால அருமை சகோதரன் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.